இந்த 2025 உங்க வாழ்க்கைய வளர்ச்சிய நோக்கி தான் கூட்டிட்டு போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த 5 அறிகுறிகள் உங்க வாழ்க்கையில தென்படுதான்னு பார்த்துக்கோங்க. வளர்ச்சின்றது வெறும் மெட்டீரியல் சக்சஸ் மட்டும் கிடையாது. நம்ம எதிர்பார்த்து ஒரு வேலைக்காக காத்துட்ருப்போம், இல்ல ஒரு பிசினஸ்க்காக காத்துட்ருப்போம், இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்காக, இல்ல செல்ஃப் டெவலப்மெண்ட்காக நெறைய விஷயம் இருக்கும். முக்கியமா நம்ம வளர்ச்சின்றது பொருளாவோ, பணமாவோ, தொழிலாவோ இல்ல வேறு விதமா நமக்கு கிடைக்குது அப்படின்னா, அதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச டான்ஜிபிள் அசெட்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது கண்ணுக்கு தெரிஞ்சு உருவகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதுல வளர்ந்தாலும் நம்ம உள்ள வளரல. அதாவது இன்டர்னலா நமக்கு வளர்ச்சி இல்லன்னா, அந்த பொருட்களையோ, அந்த சூழலையோ தக்க வச்சுக்க முடியாது. ஸோ இந்த வீடியோல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது நம்ம இன்டர்னலா வளர்றோமான்னு பார்க்கறதுக்கு தான். இந்த வளர்ச்சி உங்களுக்கு இருக்குனாவே, நீங்க அடைய போற விஷயம் ரொம்ப பக்கத்துல இருக்கு. இல்ல அடைஞ்சிருந்தீங்கன்னா, அது தொடர்ந்து உங்க வாழ்க்கையில இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ யுனிவர்சல் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இல்ல. நம்ம வெறும் பொருளா, பணமா மட்டும் ஒரு விஷயத்த பார்க்குறோம். எனர்ஜியா பார்க்கல அப்படின்ட்டாவே, நம்ம அத வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த 5 சைன்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. அப்படி இல்லன்னா தொடர்ந்து நம்ம சேனல் செக் பண்ணுங்க. இந்த விஷயங்கள் எப்படி வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரதுன்னு புரிஞ்சுப்பீங்க. நம்ம எதிர்பார்க்குற விஷயம் வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு, உங்க முயற்சிக்கு பின்னாடி கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ஷார்ட் டெர்ம் ரிசல்ட்ஸ மட்டும் பார்க்கக்கூடாது. அத சுத்தி நடக்கிற எக்ஸ்டர்னல் சைன்ஸ், ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற விஷயம் திடீர்னு நடக்கிற மாரி இருக்கிறது, அதுக்கு சப்போர்ட் பண்ணி 4 பேர் வர்றது, இல்ல எங்கேயோ இருந்து யாரோ ஒரு விஷயத்த உங்களுக்கு கத்துக் குடுப்பாங்க. அந்த மாரி அன்பிளான்டா சில விஷயங்கள் உங்க லைஃப்ல வந்துட்டே இருக்கும். அப்போ இந்த மாரி நேரடியா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள இத மட்டும் கவனிக்காம, உங்கள சுத்தி நீங்க எதிர்பாராத விதத்தில் நடக்கிற அந்த சைன்ஸையும் கவனிக்கணும். அப்போ நம்ம பேசிட்டு இருந்த இந்த வளர்ச்சிய நோக்கின பாதையில நீங்க இருக்கீங்களான்னு பார்க்கறதுக்கு முதல் சைன் அப்படின்றது, உங்க சுத்தி இருக்கிற நெறைய பேரை இழக்க ஆரம்பிப்பீங்க. அதாவது இழப்பீங்க அப்படின்னா, அவங்க உங்கள விட்டுட்டு போக ஆரம்பிப்பாங்க. இல்ல ஏதோ ஒரு வகையில அவங்க மேல இருக்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ பீப்பிள் வில் லீவ் யூ ஃபார் ஷூர். ஏன் அப்படின்னா, நீங்க வளரும்போது உங்களோட திங்கிங் பேட்டர்ன் மாறும். நீங்க எதையும் ஒரு செய்யக்கூடிய அந்த முறைகள் மாறும். எப்பவுமே ஃபாலோ பண்ற அந்த மெத்தட்ஸ ஃபாலோ பண்ணாதப்போ, நம்மள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்த பீப்பிள், அதாவது நம்ம இப்ப ஒரு நிலையில இருக்கோம். இப்ப நம்மள புரிஞ்சுகிட்டு இருப்பாங்க இல்லையா? இவங்களுக்கு உங்க மேல இருக்கிற புரிதல் கம்மியாக ஆரம்பிக்கும். நீங்க செய்யற செயல்பாடுகள் அவங்களுக்கு வித்தியாசமா தெரியும். இது இப்போன்னு இல்ல. இதுக்கு முன்னாடி ஒரு குரோத் வந்திருக்கும் உங்க லைஃப்ல. அப்ப செக் பண்ணி பாருங்களேன். நீங்க ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜ் வரும்போது, ஆட்டோமேட்டிக்கா நெறைய பீப்பிள் இழந்திருப்பீங்க. ஒண்ணு அவங்களுக்கு நேரம் இல்லாம போயிடும். இல்ல நமக்கு அவங்க மேல விருப்பம் இல்லாம போயிடும். ஸோ நீங்க வளர்றீங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நியரஸ்ட் சர்க்கிள் நெறைய பேர் பிரிவாங்க. இதுல நெறைய உறவுகள் பிரியும். நெறைய நண்பர்கள் பிரிவாங்க. இது ரொம்ப ரிஸ்க் ஆச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த பிரியிற ஆட்கள் யாருன்னா, உங்க லைஃப்ல டிபெண்ட் பண்ணாத ஆட்கள். இல்ல அவங்களுக்காக நீங்களோ, உங்களுக்காக அவங்களோ வெறும் மாரல் சப்போர்ட்ல தான் இருப்பீங்க. நேரடியான தொடர்பு இருக்காது. இந்த ஆட்கள்லாம் நெறைய விலகுவாங்க. கூட இருக்கிற ஃபர்ஸ்ட் லெவல் ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட், வைஃப், கிட்ஸ் இல்ல பேரண்ட்ஸ் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். இதை தாண்டி இருக்கிற உறவுகள் நம்மளுடைய சிந்தனைக்கு பொருந்தாம போறதுனால, நீங்க வளரும்போது இவங்கெல்லாம் கண்டிப்பா உங்க லைஃப் விட்டு விலகுவாங்க. இது கேட்க நெகட்டிவா இருந்தா கூட, இது ஒரு கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சைன். நீங்க உங்க லைஃப்பை growth மோட்ல தான் வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க. 2வது விஷயம், நம்ம அடிக்கடி மென்டல் சேச்சுரேஷனுக்கு போவோம். மென்டல் சேச்சுரேஷன் அப்படின்னா, ரொம்ப திடீர்னு ஒரு பெரிய எனர்ஜி வரும், பயங்கரமா ஒர்க் பண்ணுவோம். அப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் பார்த்தா சடனா ஒரு 3 டேஸ் டவுனா ஃபீல் பண்றது. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவல் மூவ் ஆகும்போது, நீங்க முயற்சி பண்ற விதம், அதை அணுகிற முறை எல்லாமே மாறுறதுனால, ஒரு கைண்ட் ஆஃப் ஓவர்வெல்மிங் ஃபீலிங் சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஏதோ நிறைய பண்ற மாதிரியும், நிறைய மாறுதல் ஒண்ணா நடக்கிற மாதிரியும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது உண்மையிலேயே அதான் நடக்குது. பிகாஸ் நீங்க ஒரு வளர்ச்சின்றப்போ நேத்து பண்ண அதே செயல் இன்னைக்கு பண்ண முடியாது. நேத்து போட்ட அதே எஃபர்ட் இன்னைக்கு போட முடியாது. ஸோ உள்ள எப்படி நீங்க மாறுறீங்கன்னா, நீங்க ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யற பர்சனா இருந்தா 12 மணி நேரம் வேலை செய்யும். இதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு அந்த வளர்ச்சி வரும்போது உங்க கான்ஷியஸே உங்க எனர்ஜியை தூண்டும், உங்களுடைய அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தை தூண்டும். எல்லா வகையிலையும் நீங்க மல்டிபிள் லெவல்ல உங்களோட எனர்ஜியை பெருக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அப்போ சம்டைம்ஸ் நமக்கு என்னன்னா, 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லையே நினைக்கும் போதும், பிளஸ் வளர்ச்சி லைஃப்லையும் பார்க்கும் போதும், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா 10,000 சம்பாதிச்சுட்டு இருக்கீங்கன்னா, நீங்க ஒரு 30,000 சம்பாதிக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த மென்டல் சேச்சுரேஷன் வரும். சேச்சுரேஷன் எதுக்கு அப்படின்னா, நீங்க ஏதோ நிறைய விஷயங்கள் லைஃப்ல சேஞ்ச் பண்ற மாதிரியும், உங்களை கண்ட்ரோல் பண்ணணும், நீங்க கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்ம கான்ஷியஸ் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ராங் சைன் கொடுக்கும். இந்த சேச்சுரேஷன்ல மாட்டிக்கிற சில பேர் தான் சடனா க்ரோ ஆவாங்க. அப்புறம் பார்த்தா 2-3 வருஷம் ஒரே இடத்துல இருப்பாங்க. இப்போ நீங்க ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் வாங்கியிருப்பீங்க, இல்ல ஒரு புது பிசினஸ் டீல் சைன் பண்ணிருப்பீங்க, ஒரு ஃபினான்ஷியல் growth வந்திருக்கும். அப்புறம் பார்த்தா ஒரு 2-3 மாசத்துக்கு ரொம்ப டல்லா இருப்பீங்க, ஸ்லோவா இருப்பீங்க, ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நமக்கு அந்த ஒரு ஃபோக்கஸ் வராது. இதுதான்
வந்து மென்டல் சேச்சுரேஷன் சொல்லுவோம். ஸோ இது ரொம்ப நார்மல். பட் இதை அட்ரஸ் பண்ணாதீங்க. பட் இது ஒரு கைண்ட் ஆஃப் சைன் தான். அதாவது நீங்கள் வளர்ந்துட்டே இருக்கீங்க, ரொம்ப வேகமாக வளர்றீங்கன்றதுக்கு இது ரொம்ப முக்கியமான சைன் கூட. ஆனால் இங்கே ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, இந்த மாதிரி சேச்சுரேஷன் வரும்போது உங்களோட கோர் கோல்ஸ், உங்களோட எண்ட் கோல்ஸ் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. ஸோ தட் இந்த சேச்சுரேஷனில் மாட்டிக்காமல் நீங்கள் தொடர்ந்து போக முடியும். முக்கியமாக இந்த விஷயத்தை என்னோட ஃபாலோவர்ஸ், அதாவது என்னோட கோர்ஸில் இருக்கிறவங்க, என் கூட டைரக்ட் கோச்சிங் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக புரியுற விஷயம் இதுதான். இந்த தப்பை நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஒரு 1 இயர்க்கு முன்னாடி ஒரு கோர்ஸ் எடுத்திருப்பாரு, பயங்கரமாக ஃபாலோ பண்ணி நினச்ச கோல் அடைஞ்சிருப்பார், அதில் நிறைய மாற்றங்கள் லைஃப் நடந்திருக்கும். அப்புறம் 1.5 இயர்ஸ் கழிச்சு வருவார், இல்லை இப்போ நான் முதல்ல எல்லாம் பயங்கரமாக க்ரோ ஆச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பேட்டர்ன் தான் வந்து அந்த மென்டல் சேச்சுரேஷன் சொல்லுவோம். இது பொதுவாக நடக்கிறதுக்கு காரணம் நமக்கு ஒரு லெத்தாஜிக் ஃபீலிங் வரும். ஏன்னா சக்ஸஸ் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம லைஃப் வந்து நிறைய இடத்துல ரொம்ப ஈஸியான மாதிரி தெரியும். பெரிய டிஸ்கம்ஃபர்ட்க்கு அப்புறம் ஒரு கம்ஃபர்ட் கிடைச்சது நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ண நினைப்போம் இல்லையா, அந்த ஒரு நிலை தான் பாசிட்டிவ் இதில் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் க்ரோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் முறியடிச்சுட்டு உங்கள் கோர் கோல்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் முன்னாடி போகணும். 3வது விஷயம், நீங்கள் வளரும்போது உங்களுடைய க்ரோத்துக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க, உங்களோட வாழ்க்கையோட உண்மையான வளர்ச்சிகளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. ஈஸியாக கிடைக்கிற சந்தோஷங்களுக்கு நம்ம எண்ணங்கள் போகாது. இது எப்படி சொல்லலாம்னா, வளர்றவங்க எல்லாருமே ஃபன்னே இல்லாமல் இருப்பாங்க அப்படி அர்த்தம் கிடையாது. இவங்களோட ஃபன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக சீப்பாக கிடைக்கிற இந்த மொபைல் பார்க்குறது, ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது, ட்ராமாஸ் பார்க்குறது, நியூஸ் கேட்குறது, ரொம்ப ஈஸியாக தன்னை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற விஷயங்கள் உள்ளே கொண்டு வர மாட்டாங்க. இவங்களுக்கும் ஃபன் இருக்கும். பட் இந்த ஃபன்னுக்கு பின்னாடி ஒரு புஷ் இருக்கும் லைஃப்பில். எப்படின்னா, ஒரு ஃபன் அப்படின்றது ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு படத்துக்கு போகிறதும் ஒரு ஃபன் தான், 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ட்ராவல் பண்ணுறதும் ஃபன் தான். இது எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதுக்காக வளர்றீங்கன்னா நீங்கள் அதிகம் செலவு பண்ணி சந்தோஷங்களை கொண்டு வரீங்க அர்த்தம் கிடையாது. அதாவது சீப் ஹாப்பினஸ்க்கு தாட் ப்ராசஸ் போகாது. மோஸ்ட்லி க்ரோத்துக்கு என்ன தேவையோ அதுக்கான கான்ட்ரிபியூஷன் மட்டும் தான் லைஃப்பில் பண்ணுவாங்க. ஆரம்பிக்கும் போது நம்ம சொல்கிறோம்ல, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போதோ, ஒரு கோல் நோக்கி போகும்போதோ, இல்லை ஒரு இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எடுத்துக்கிற ஃபோக்கஸ்லையும் சொல்லுவோம், நிறையா டீடாக்ஸ் பண்ணுங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் உருவாக்குற விஷயங்களை எடுத்துகிட்டு வராதிங்க, பீப்புள் டீடாக்ஸ் பண்ணுங்க, இதெல்லாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணி சொல்லுவோம். பட் ஒன்ஸ் இந்த க்ரோத் வந்துருச்சு அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, உங்கள் பழைய பாத்திலிருந்து உங்கள் பாத்தை மாற்றிக்கும் போது இதில் வந்து க்ரோத்துக்கு என்ன தேவையோ அதில் கான்ஷியஸ் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சு. வளர வளர அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணாமல் இருக்கணுன்றதை நீங்களே ஒரு டெவலப் பண்ணிப்பீங்க. ஃபோர்ஸ்டு ப்ராக்டிஸாக இருக்காது. ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் க்ரோ ஆகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் உங்களுக்கு கிடச்சிட்டு இருந்த அந்த மூவி பார்த்தா ஜாலியாக இருக்கும், இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸோட போகிறது இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். டசன்ட் மீன் தட் இதெல்லாம் உங்கள் லைஃப்லேருந்து போகிறது இல்லை. க்ரோத்துக்கு அதிகம் ஃபோக்கஸ் இருக்கிறதுனால அதை நோக்கி ரொம்ப நீங்கள் ஃபோக்கஸ்டாக ட்ராவல் பண்ணுறதுனால இதெல்லாம் டெம்பரரியாக உங்கள் லைஃப்லேருந்து வேலாகும். ஸோ இது ரொம்ப முக்கியமான சைன், நீங்கள் க்ரோ ஆகிட்டிங் ஆல்மோஸ்ட் அர்த்தம். அடுத்தது, நம்ம ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, சரியான நேரத்தில் சரியான ஆட்களை சந்திப்போம், சரியான இடத்துல இருப்போம்னு சொல்லிட்டு, அது இந்த க்ரோத் ப்ராசஸில் நடக்கும். நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருந்த டைமில், ரொம்ப கவலையோடு இருந்த டைமில் யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா, இல்லை யாராவது நமக்கு இதில் கைட் பண்ண மாட்டாங்களான்னு நினைப்போம். ஆனால் நீங்கள் க்ரோத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த சைன் உங்களுக்கு நடக்கும். சம்மந்தமே இல்லாமல் சில பீப்புள் ஹெல்ப் பண்ணுறது, புது மென்டார்ஸ் கிடைக்கிறது, உங்களுக்கு குருஸ் கிடைக்கிறது, இல்லை உங்கள் பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பர்சன் உள்ளே வர்றது, மேபி ஒரு நல்ல எம்ப்ளாயி கூட நீங்கள் ஹையர் பண்ணுவீங்க அந்த டைமில். பிகாஸ் எல்லாமே ரைட் வைப்ரேஷன் இருக்கும்போது நீங்கள் போகிற இடத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய சுச்சுவேஷன்ஸ் அமையும், நிறையா பீப்புள் அமைவாங்க. இதை வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலான்னா, சில பேர் எனக்கு வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல பார்ட்னர் சரியில்லை, இல்லை மேனேஜர் சரியில்லை, இல்லை என்னை சுற்றி இருக்கிற ஆட்கள் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே விலக ஆரம்பிக்கும். அதாவது விலகி போகிறதும் ரைட் சுச்சுவேஷன் தானே. ஸோ அப்போ விலகி போவாங்க, இல்லை நல்ல பீப்புள் உங்கள் லைஃப்குள்ளே வருவாங்க. நீங்கள் வந்து சரியான வைப்ரேஷன் இருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு க்ரோத் மோடில் இருக்கிற ஒருத்தர் வந்து தன்னுடைய தேவைகள் யார் கொடுப்பா, எங்கே அதை பற்றி பேசுகிறாங்க, எந்த இடத்துக்கு போனால் கிடைக்கும்ன்ற அந்த திங்கிங்கில் இருக்கிறதுனால நம்ம எல்லா சென்சஸுமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுற விஷயங்களை மட்டும்தான் காமிக்கும். அப்போ எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் வளரும்போது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறவங்க பக்கத்தில் இருக்க மாட்டாங்களான்னு நினச்சக்கூடாது. இருப்பாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாது, இருப்பாங்க, அவங்களால நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. பிகாஸ் நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் வேறு எங்கேயும் இருக்குது. ஸோ நீங்கள் சரியான பீப்புளை, சரியான சூழ்நிலைகளை நீங்கள் க்ரோத் மோட் இருக்கீங்கன்னா மட்டும்தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ அது உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னா யூ ஆர் இன் ரைட் பாத். கடைசி விஷயம், வளர்ச்சின்றது ஒரு கம்ஃபர்டபுள் பாத்தில் பயணிக்கிற விஷயம் கிடையாது. போகாத உயரத்துக்கு போயிட்டுருக்கீங்க, செய்யாத வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் கேள்விப்படாத சூழல்களை அட்ராக்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இதுதான் வளர்ச்சின்றது. நம்ம அங்கேயே இருந்தாலும் இது நடக்காதுல்ல. ஸோ அப்போது இந்த மாதிரி வளரும்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்காது நடக்கும், ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் ஆகும். சில நேரங்களில் இது ஏன் எனக்கு நடக்குதுன்றது கூட நம்ம ஒரு மாதிரி பயத்தோடு கூட நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எப்படி க்ரோத் ஃபேக்டர் ஆகும்? பயம், அன்சர்டனிட்டி, டிஸ்கம்ஃபர்ட்ன்றதெல்லாம் எப்படி க்ரோத் ஃபேக்டரில் வரும் அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு நடந்து அடுத்த அந்த செயலை செய்யாமல் அமைதியாக இருந்தோம்னா நம்ம க்ரோ ஆகலை, நம்ம இன்னும் பின்னாடி இருக்கோன்னு அர்த்தம். இப்போது இந்த அன்சர்டனிட்டி, டிஸ்கம்ஃபர்ட்லாம் க்ரியேட் ஆகுதுன்னா நீங்கள் அப்படியே நிற்க மாட்டீங்க, யூ வில் ஃபைண்ட் அன் ஆல்டர்னேட் ரூட்.
பொதுவாக வளர்ச்சியில் இருக்கும்போது நீங்கள் தினமும் புதுசான விஷயங்கள் தான் பார்ப்பீங்க, புது முயற்சிகள் தான் எடுப்பீங்க. ஸோ இந்த டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நார்மல். இப்படி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தாண்டி கூட ஆல்டர்னேட் பாத் கண்டுபிடிக்கிறீங்க, நீங்கள் தொடர்ந்து அதுக்கான முயற்சிகள் செஞ்சுட்டே தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் க்ரோத் மோட் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் அன்சர்டனிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப நார்மல். இது நடக்குதுனாவே நீங்கள் ரொம்ப பெருசாக வளர போகிறீங்கன்னு அர்த்தம். இதை எப்படி பார்க்குறோன்ற பர்செப்ஷன் தான் வளராமல் இருக்கிறவங்களுக்கும் வளர்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் அதை பார்க்குற விதம் வளர்ச்சியை நோக்கி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சூழலில் கான்ஷியஸ் என்ன பண்ணுன்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் அதுக்காக பயந்தாலும் கவலைப்பட்டாலும் உங்களுடைய அந்த தாட் ப்ராசஸ் டுவர்ட்ஸ் கோல் அப்படின்றது மாறாது. நிறைய ட்ரஸ்ட் இந்த இடத்துல காமிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம கூட இருக்கிறவங்க யாருமே வந்து இல்லை இது தப்பாக இருக்குது, இல்லை நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற அப்படிலாம் சொன்னால் கூட இது எனக்கு தெரியும், நான் எங்கே போகிறேன் எனக்கு புரியுது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு நிறையா வரும். ஸோ இந்த இன்டர்னல் ட்ரஸ்ட்டுன்றது அதிகமாக பில்டாகவும் ஆரம்பிக்கும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த 5 விஷயத்தில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 விஷயங்களை கோ த்ரூ பண்ணிருக்கீங்கன்னா கூட நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான க்ரோத் மோடில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த வருஷம் இன்னும் வந்து வைப்ரண்ட்டாக இருக்கணும், இன்னும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும், மொத்த வாழ்க்கையும் மாறணும்னு நினச்சிங்கன்னா பி கன்சிஸ்டன்ட் ஆன் யுவர் ரொட்டீன். அதாவது டெஃபினட்டாக ஒரு மார்னிங் ரிச்சுவல் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் கூட வச்சுக்கோங்க. என்ன சூழல் வந்தாலும் ப்ரெசண்ட்டுக்காக உழைக்கிறது ஓகே. நம்ம வேலை, இன்றைக்கி இருக்கிற தொழில், இன்றைக்கி இருக்கிற ஃபேமிலி, இவங்களுக்கு உழைக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் 1 மணி நேரமாவது உங்களுடைய ஃப்யூச்சருக்கான எஃபர்ட் போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த க்ரோத் வந்து உங்கள் லைஃப்பில் சஸ்டெயின் ஆகும். நீங்கள் நினைக்கிற அந்த பீரியடை விட ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளால் ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணவும் முடியும். நன்றி.